குழந்தை பேர் வந்து லத்திகா. குழந்தைக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. குழந்தையோட கண்டிஷன் பார்த்தோம்னா டெவலப்மெண்டல் டிலே தான். குழந்தைக்கு வந்து மைக்ரோசெஃபாலே கூட. இவளுக்கு வந்து நியூரலாஜிக்கல் கண்டிஷன் அப்படின்றனால குழந்தைக்கு வந்து ஒரு நாளைக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. குழந்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஹெட் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. குழந்தைக்கு சுத்தமாவே ஃப்ரண்ட்ல போக மாட்டாங்க, ஃபுல்லாவே பேக்ல மட்டும் தான் இருப்பாங்க. பாடி ஃபுல்லாமே டைட்னஸ் தான். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நாங்க டைட்னஸ் மட்டும் நல்லா ரெடியூஸ் பண்ணிருக்கோம். நாங்க பண்றதும் இல்லாம பேரண்ட்டுக்கும் ஹோம் தெரப்பிலாம் என்ன பண்ணலாம், மசாஜ் பண்றது, ஸ்ட்ரெச்சஸ் பண்றது, மைல்டா பாசிவ் மூவ்மெண்ட்ஸ் பண்றது, இதெல்லாம் பேரண்ட்டுக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைக்கு வந்து இந்த ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருக்கனால தான் அவளோட டெவலப்மெண்ட் வந்து இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரத்துல ஃபிட்ஸ் ப்ராப்ளம்க்கு நாங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவோம் நம்புறோம். நாங்க வந்து பிசியோதெரபிக்காக வந்திருக்கோம். வேற இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அங்க வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு போயிட்டு வர்றதுக்கு. வந்து பிசியோதெரபி பண்ணதுல இருந்து பாப்பா வந்து கொஞ்சம் பரவாயில்ல. பாப்பாவுக்கு டைட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சிரிக்கிறாங்க, பாக்குறாங்க, கூப்பிட்டா திரும்புறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. தெரப்பி வந்து நல்லா பண்றாங்க. குழந்தை இப்போ பெட்டராவே இருக்கா முன்ன விட. இப்போ ஓரளவுக்கு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றா, ஸ்மைல் பண்றா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறா. இந்த அளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்க உங்க பகுதிகளில் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க இல்லம் தேடி இலவச மருத்துவம் வழங்க எங்கள் விதை பஸ் வரும். இச்சேவையை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.